மாடங்கள், தோட்டங்கள், ஆறுகள் எல்லாம் உனக்காக. உன் முன்னாடி உணவு வருது. ஒரு பழம் எடுத்தா முன்னாடி சுவையெல்லாம் நினைவு வருது. ஆனா இது அதைவிட ரொம்ப அழகு. இது பசிக்காக இல்ல, இது சந்தோஷத்துக்காக. அப்போ உன் அம்மா வர்றாங்க. அப்பா, கணவன் அல்லது மனைவி, குழந்தைகள். கண் மூடினா கண்ணீர் வரும். ஆனா இது சோகத்தோட கண்ணீர் இல்ல, இது மகிழ்ச்சியோட கண்ணீர். ஒரு சத்தம் கேக்குது. ஜன்னாவாசிகளா, நீங்கள் என்றென்றும் வாழ்வீங்க. மரணம் மரித்து போயிடுச்சு. இப்போ முடிவில்லாத வாழ்க்கை. நீ பறக்க முடியும். நினைத்த இடத்துக்கு உடனே போகலாம். நண்பர்களோட சிரிப்பு, நபிகளோட பேசுற சந்தோஷம், தனிமைன்னு ஒன்னில்ல. ஜன்னாக்கு 7 நிலைகள். அதுல உயர்ந்தது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அல்லாஹோட அர்ஷுக்கு கீழ. தூபா மரம் 100 வருஷம் ஓடினா கூட முடியாத அளவு. கௌசர் ஆறு, பால் விட வெள்ளை, தேன் விட இனிப்பு. இங்கே வலி இல்ல, தூங்கறது தேவையில்ல. ஒவ்வொரு நிமிஷமும் புது சந்தோஷம். ஆனா எல்லாத்தையும் விட பெரிய நேரம், வெயில் நீக்கப்படுகிறது. நீ உன் ரப்பை பார்க்கிறாய். அந்த நேரத்துல மாடம், ஆறு எல்லாம் மறந்து போகும். உன் மனசு சொல்றது ஒண்ணுதான், யா ரப். அல்லாஹ் சொல்லுவான், நான் உன் மேல திருப்தியாயிருக்கேன். இனி நான் எப்போதும் உன் மேல கோபம் கொள்ள மாட்டேன். இதுதான் ஜன்னா, இதுதான் உன் உண்மை வீடு. இந்த உலகம் ஒரு சிறு பரீட்சை. நம்ம உண்மை பயணம் ஜன்னா. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் மன்னித்து நம்ம எல்லாரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேர்க்க வேண்டும். ஆமீன்.